ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிக்கமாந்த மகாதேசிகாய நமக. அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். பாவை விழியில் ராமனும் ராமானுஜனும் ராமானுஜ தயாபாத்திரம்ங்கிற தலைப்பில் இன்றைக்கு 11வது பாசுரம். முதல்ல இந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணுவோம். கற்று கரவை கணங்கள் மலகரந்து சென்றார் திருளனிய சென்று செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோராட்டம் பொற்கொடியே புற்றரவல்குள் புடமையிலே போதராய் சுற்றத்து தோழிமா எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி ஏற்று குரங்கும் பொருளே ஒரும்பாவாய். இந்த பாசுர பெண்மணியை கோவலர்தம் பொற்கொடி செல்வ பெண்டாட்டின்னு அழைச்சி முகில் வண்ணனுடைய பேரை பாடிண்டு ஒன் வீட்டு முற்றத்தில் நாங்கள் நின்றுருக்கோம். நீயோ புனமயில். முகிலை பார்த்த உடனே மயில் எப்படி தோகை விரித்து ஆடுமோ அந்த மாதிரி நீயும் எழுந்து வந்து எங்களோட பாட வேண்டாமா அப்படின்னு அழைக்கிற. இந்த பெண்ணும் எழுந்து வந்து இவாளோட கோஷ்டியில் சேர்ந்துட்டான். எம்பெருமான் கண்ணனை முகில் வண்ணன்னு திருநாமம் இட்டு அழைக்கிறா இந்த பாசுரத்தில் ஆண்டாள். ஏன் இந்த திருநாமம்? முகில் அப்படின்னா மேகம்னு அர்த்தம். மேகம் எல்லா இடங்களுக்கும் போய் மழையை வர்ஷிக்கும். இங்கே பாவம் பண்ணவா இங்கே புண்ணியம் பண்ணவா அப்படின்னு பாரபட்சம் பார்க்காம மழையை பொழியும். அது மாதிரி முகில் வண்ணனும் கருணைங்கிற மழையை வர்ஷிக்கக்கூடியவன். முகில் வண்ணனை எப்படி அனுபவிக்கணும்னு ஆழ்வார் சொல்கிறார். முகில் வண்ணன் அடிமேல் சொன்ன சொல் மாலை 1020 வல்லார் முகில் வண்ணன் வானத்து இமையவர் சூழ இருப்பர் பேரின்ப வெள்ளத்தே. நித்தியசூரிகள் வானத்து இமையவர்கள் எப்படி கூட்டம் கூட்டமாக முகில் வண்ணனை அனுபவிக்கிறார்களோ அதுபோல நாமும் அவனை அனுபவிக்கணும் அப்படிங்கிறார் நம்மாழ்வார் இந்த பாசுரத்தில். மேகத்துக்கும் கண்ணனுக்கும் பல ஒற்றுமைகள் உண்டு. இந்த மேகம் எப்போ மழை பொழியும் அப்படின்னா மின்னல் மின்னினா மழை பொழியும். அதுபோல் பிராட்டிங்கிற மின்னல் சிக்னல் கொடுத்தாதான் கண்ணன் கருணை மழையை பொழிவான். யாருக்கு பொழிஞ்சிருக்கான்? குச்சேலன்கிற பக்தர் கொண்டு வந்த அவல் அதை சாப்பிட்டான். கூடவே பிராட்டியையும் சேர்ந்து கடாட்சம் பண்ணினா குப்பமேடு கோபுரமாக ஆயிடுதான். இது முதல் ஒற்றுமை. இரண்டாவது ஒற்றுமை, மேகங்கிறது அன்பிரடிக்டபிள். எப்போ மழை வரும் எப்போ வராதுங்கிறத யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி பகவானும் வந்தாய் போலே வாராதாய் வாராதாய் போலே வருவானேங்கிற மாதிரி எப்போ எங்கே எப்படி யாருக்கு அனுகிரகம் பண்ணுவான்னு தெரியவே தெரியாது. ஆனால் வரவேண்டிய நேரத்துக்கு குழந்தைகளான பிரகலாதன் துருவன் இவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டான். மூன்றாவது ஒற்றுமை, மேகத்தை பார்த்தா மயில் தோகை விரித்து ஆடும். அதுபோல பகவானும் பாகவதர்களோட நாம சங்கீர்த்தனத்துக்கு மயங்கி அவளோட ஆடி பாடி குதிப்பான். நாமதேவ கீர்த்தனகரி பிரேமபர நாச்ச பாண்டுரங்கா நாச்ச பாண்டுரங்கா அப்படின்னு மகாராஷ்டிர சந்துக்களோட சேர்ந்து பாண்டுரங்கன் நர்த்தனம் ஆடினான் அப்படின்னு சொல்லப்படுறது. மேகம் பல இடங்களில் மழை கொடுக்கலாம். ஆனால் அந்த மழை துளி சிப்பியில் விழுந்தாதான் முத்தாக மாறும். அது மாதிரி பகவானுடைய அனுகிரகம் ஆழ்வாரின் நாக்குங்கிற சிப்பியில் விழுந்ததுனால தான் முத்து முத்தான பாசுரங்கள்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. மேகம் தூது போகும்.
மேக சந்தேசம் அப்படின்னு காளிதாசன் மேகத்தை தூது அனுப்பினான். விண்ணில மேலாப்பூ விரித்தாற்போல் மேகங்கால்னு நம்ம ஆண்டாளும் மேகத்தை தூது விட்டார். அதுபோல கண்ணபிரானும் பாண்டவ தூதனா போனான். இத்தனை ஒற்றுமைகள் முகில் வண்ணனுக்கும் மேகத்துக்கும். முகில் வண்ணனான கண்ணன் இந்த பெண்ணோட வீட்டின் முற்றத்தில் அடித்த கூத்த ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் பாடுறான். முற்றம் அப்படின்னா ஓப்பன் ஸ்பேஸ் இன் த மிடில் ஆஃப் த ஹவுஸ். 4-5 வயசு உள்ள கோபி சிறுமிகள் கோகுலத்தில் மணல் வீடு கட்டி விளையாடுவான். அவள் முடிக்கிற சமயம் கண்ணன் அங்கேருந்து ஓடி வருவான், களைச்சுட்டு போயிடுவான். ஒரு நாளைக்கு இந்த சிறுமிகள்லாம் ஒன்றா கூடி பிளான் பண்ணினான். கண்ணனுக்கு தெரியாமல் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் மணலை தங்களுடைய பாவாடையில் கட்டிண்டு பொம்மைகளெல்லாம் எடுத்துட்டு இந்த பொற்கொடி விட்டு முற்றத்துக்கு வந்துடுவோம், ஆசை தீர ராத்திரி முழுக்க விளையாடலாம்னு பிளான் பண்ணிட்டு எல்லாரும் வந்துட்டான். ஒரு தோழி வாசல் கதவை பூட்டினான். பூட்டிட்டு இடுப்பில் சாவியை சொருகிண்டுட்டான். இன்னொரு தோழி ஜன்னல் கதவெல்லாம் இறுக்கி சாத்திட்டான், கண்ணன் வராமல் இருக்கணும் அப்படின்னு. இன்னும் சிலர் என்ன பண்ணா, மணலை நடுமுற்றத்தில் கொட்டினா பெரிய கோபுரம், கோட்டை, கொத்தளம், அகழி இப்படி எல்லாம் கட்டினான். கோபுரத்துக்கு மேலே ஒரு கொடியை சொருகினா ஒருத்தி. கோபுரத்துக்குள்ள ஒரு அழகான கிருஷ்ணனுடைய பொம்மையை வச்சா. அதுக்கு பூ சூட்டினான். திடீர்னு கோபுரத்து மேலே தொப்புன்னு குதிச்சு எல்லாத்தையும் கலைச்சான். யாரு அப்படின்னு எல்லாரும் பிரமிச்சு பார்க்குறா. கண்ணன். எப்படி உள்ளே வந்தான்? காற்றில் கடியனாகி ஓடி அகம்புக்கு அப்படிங்கிறா ஆண்டாள். காற்றை விட வேகமாக உள்ள பூந்தான். ஒவ்வொரு பெண்ணோட முகத்தையும் பார்க்குறானாம். முற்றத்தூடு புகுந்து முகம் காட்டி, எனக்கு தெரியாமல் வந்து விளையாடணும்னு நினச்சல் இல்லையா, பாரு வந்துட்டேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் பார்த்து முறுவல் காட்டி பரிகாச சிரிப்பு. முறுவல்னா அழகாக சிரிக்கலை, பரிகாச சிரிப்பு. குழந்தைகள்லாம் அவனை பார்த்து கெஞ்சுறது. சிற்றிலோடு எங்கள் சிந்தையையும் சிதைக்க கடவையோ கோவிந்தா அப்படின்னு எல்லாம் சொல்கிறதுகள். கண்ணன் ஏன் இப்படி பண்ணினான், ஏன் சிற்றில சிதைச்சுட்டான் அப்படின்னா, மற்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடாது, அவனையே நினைக்கணுங்கிற தத்துவம் இந்த சிற்றில் சிதையேல்ங்கிற பாசுரத்தில் வச்சிருக்கா நம்ம ஆண்டாள். இப்படி முற்றம் புகுந்து முகில்வண்ணன் அடித்த லூட்டிய பார்த்தோம். இப்போ முகில்வண்ணனுடைய நிறம் என்ன? கருப்பா, பச்சையா, நீலமா அப்படின்னா இந்த மூன்றும் கலந்தது தான் அப்படிங்கிற ஜெயதேவர் ஒரு அஷ்டபதியில். சந்தன செய்த நீலகளே பர பிதவச்சன வனமாலி கேளி ஜலமணி குண்டலமண்டித கண்டயோக ஸ்மிதசாலி ஹரிரேக முக்தவது நீக்கரே. இதில் சொல்கிற சந்தனப்பூச்சி நீல திருமேனியோட மகர குண்டலங்கள் கன்னத்தில் உரசி தவழ புன்னகையோடு இருப்பான் அப்படிங்கிறார் முகில்வண்ணனான கண்ணன் அப்படிங்கிறார் ஜெயதேவர் இந்த அஷ்டபதியில். அப்போது முகில்வண்ணன் யார்? கண்ணன். அவனை பார்த்தோம். ராமனும் முகில்வண்ணன் தான். எப்படி? அயோத்தியில் ஸ்ரீராமர் ஆராதனை பண்ணின பெரிய பெருமாளான ரங்கநாதனை கொண்டல் வண்ணன், கோவலன், என் உள்ளம் கவர்ந்தவன், அண்டர்கோன் அணியரங்கன்னு திருப்பானாழ்வார் அனுபவிக்கிறார். கொண்டல் வண்ணனான என்னோட குழந்தை ராமனை பார்த்து பார்த்து என்னோட வயசு குறைஞ்சு போயிடுத்து அப்படிங்கிறார் தசரத சக்கரவர்த்தி. அதை குலசேகர ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் எடுக்கிறார். வா போகு வா இன்னம் வந்தொரு கால் கண்டு போ மலராள் கூந்தல் அப்படிங்கிறார்.
குலசேகர ஆழ்வார். என்ன சொல்கிறாருன்னா, குழந்தை ராமனை ராமா அப்படின்னு கூப்பிடுவார். தசரதர் அப்பா கூப்பிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வரும். உடனே ஒன்றும் இல்லைடா கண்ணா திரும்பி போ அப்படின்னு சொல்லுவார். வா போகு அப்படின்னு சொல்லுவார். அது உடனே குடுகுடுன்னு ஓடும். அந்த முகில் வண்ணன் ராமன் நடந்து வர முன்னழக பார்ப்பாராம் தசரதர். இவரோட வயசு 60,000, அது 600 குறைஞ்சி போயிடுமா. ஓடுடா கண்ணா ராமா அப்படின்னுவர். பின்னழக சேவிப்பர். 600 வயசு 60 ஆயிடுமா. இப்படியே திரும்பி திரும்பி வா போகுன்னு சொல்லி குழந்தையுடைய நடையழக சேவிச்சு என்னோட வயசு 25 பஞ்சவிம்சதியா ஆயிடுத்து அப்படிங்கிறார் தசரதர். அப்பேற்பட்ட கொண்டல் வண்ணன் ராமன். 2 பேருமே முகில் வண்ணர்கள் தான். யார்? ராமனும் கிருஷ்ணனும். இந்த முகில் வண்ணர்களுடைய பேரை பாடினா நல்ல கதியை அடையலாம் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். பாடீர் அவன் நாமம் வீடே பெறலாமே அப்படிங்கிறார் நம்மாழ்வார். கிரிதர கோபாலனையே சதா பாடிண்டே இருப்பா யாரு? பக்த மீரா. அவளை கொல்லணும்னு விஷப்பாலை கொடுத்தா அந்த பாலை மீரா குடிச்சுட்டு சொல்கிறா, மீரா கே பிரபு சதா சகாயி அப்படிங்கிறா. பக்தர்களை அவன் காப்பாற்றுற அழக பாருங்கோ அப்படிங்கிறா. மீரா சதா என்னை ஸ்மரிச்சுட்டே இருக்கா, அவ எனக்கு வேணும், அதனால அவளுக்கு கொடுத்த விஷத்தை நான் குடிச்சுட்டேன் அப்படிங்கிறான் அந்த கண்ணன். இப்படி காப்பாற்றுவான் அந்த முகில் வண்ணன், அவனுடைய பேரை பாடினான். இதே மாதிரி ராமநாமம், அதுக்கு ப்ரூஃப் காண்பிச்சார் பகவன் நாம போதேந்திராள். ஒரு அக்னிஹோத்திர பிராமணருடைய மனைவியை கடத்திண்டு போய் அவளோட கற்ப சூறையாடிட்டா முகமதியர்கள்லாம். அவள் என்ன பண்ணினா, அவாக்கிட்டேருந்து தப்பிச்சு வந்து கணவர் காலை கட்டிண்டு அழறா. அப்போது ஜெகநாத பண்டிதர் சொல்கிற, எங்கள் அப்பா பகவன் நாம கௌமுதி அப்படிங்கிற கிரந்தத்தில் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நோ தீட்சாம் நச்ச தட்சிணாம் நச்ச புரச்சர்யாம் மனாதீட்சதே மந்த்ரோயம் ரசனாத் பிரிகேப பலதே ஸ்ரீராம நாமாத்மக. ராமா ராமா ராமான்னு 3 தடவை சொல்லி அவளை உன்னோட சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னு விட்டார் அந்த ஜெகநாத பண்டிதர். அதுக்கு நிரூபணம் காண்பிச்சார் போதேந்திராள். புரி ஜெகநாத க்ஷேத்திரத்தில் உள்ள இந்த குளத்தில் ராமான்னு சொல்லிண்டு குளிச்சு எழுந்துரு. அப்படி நீ எழுந்துக்கிற போது நீ தொலைஞ்சு போன அன்னைக்கு என்ன புடவை உடுத்தின்னு இருந்தையோ அதோட குங்குமம் பூ புஷ்பத்தோடு எழுந்துண்டா ராமநாமம் பலிச்சுது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னறவர். அவளும் ராமான்னு சொல்லிட்டு குளத்தில் மூழ்கி எழுந்தா. போதேந்திராள் சொன்ன மாதிரியே பிரசன்ன முகத்தோட கைகளை குமிச்சுண்டு அதே அலங்காரத்தோடு வந்து நின்னா அந்த பெண். ராமநாமம் இந்த பெண்ணை பாவனமாக்கிடுத்து. இவள் கையாலேயே பிக்ஷை எடுத்துட்டார் போதேந்திராள். அப்போது ராமநாமமும் நம்மை காப்பாற்றும் தெரியுது. ராமநாமத்தையும் பாட வேண்டும் அப்படின்னு தெரியுது. முகில் வண்ணனின் திருநாம விளக்கத்தை பார்த்தோம். இனி சுவாபதேசமாக தூப்புல் குலமணியான சுவாமி வேதாந்த தேசிகரும் முகில் வண்ணன் தான். ஏன்னா முகில் வண்ணனோட கல்யாண குணங்களை கிரந்தங்களாக அருளியிருக்கார் நம் சுவாமி. கோபால விம்சதி, யாதவாப்யுதயம், இப்படி நிறைய கிரந்தங்கள் பாடியிருக்கார். யாதவாப்யுதயம்ங்கிற கிரந்தத்துக்கு அப்பய தீட்சிதர்ங்கிறவர் வியாக்கியானம் அருளியிருக்கார். அவர் இந்த கிரந்தத்தை படிச்சுட்டு அப்படியே வியந்து பாராட்டுறார். இப்பேற்பட்ட கிரந்தங்களை சிஷ்யர்கள் துதித்து போற்றி பாடுறத சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாடங்கிற வாக்கியத்தோட ஒப்பிட்டு சொல்லப்படுறது. இனி பாசுர ஆரம்ப வரிகளை பார்ப்போம். கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து சர்வ உபனிஷத காவக அப்படிங்கிறபடி எண்ணற்ற உபனிஷத்துக்களின் தத்துவங்களை கறந்து
நமக்கு அளித்தவர் சுவாமி வேதாந்த தேசிகன். செற்றார் திரளழிய சென்று செருச்செய்யும் குற்றமன்றில்லாத பொற்கொடி. பிரமத குதிருஷ்டிகள் அவா செய்யும் பாதங்களை திக்விஜயம் பண்ணி அவர்களை அழிக்க மாட்டார். அவர்களுடைய துர்புத்தியையும் துர்வாதத்தையும் அழித்த கோவலர் இவர். கோ அப்படின்னா வேதம்னு அர்த்தம். வேத மார்க்கத்தை காப்பாற்றியவர் இவர், அதனால கோவலர். வேத மார்க்கத்தை காப்பாற்றிய பொற்கொடி இவர். ஏன்னா திருவகீந்திரபுரத்தில் தேவநாத பெருமாளை பாடுற போது நாயிகா பாவத்தில் நிறைய பாசுரங்கள் பாடினதுனால இவரை பொற்கொடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த அடைமொழி பூனமயிலே. காட்டு மயிலை யாராலையும் தடுக்கவே முடியாது. அதுபோல் இவரை யாராலையும் வாதத்தில் வெல்லவே முடியாது. ஒரு தடவை இவர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற போது ஒரு கவி இவர்கிட்ட வந்து சவால் விட்டான். ரங்கநாத பெருமாளுடைய பாதத்தை பற்றி இப்போவே நான் கவி எழுத போகிறேன், உம்மால் முடியுமோ அப்படின்னு சவால் விட்டான். நம் சுவாமி 3 மணி நேரத்துக்குள்ள ரங்கநாதருடைய பாதுகையின் ஏற்றத்தை 1008 ஸ்லோகமாக பாடிட்டார். அது பாதுகா சகஸ்ரம் அப்படிங்கிற அந்த கிரந்தம். அந்த சவால் விட்ட அந்த கவி 300 ஸ்லோகம்தான் பண்ண முடிஞ்சுது. இவருடைய அந்த ஸ்லோகத்தை அவன் படிச்சுட்டு அழுது இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டான் அந்த கவி. அதனால இவர் பூனமயில், யாராலையும் இவரை வாதத்தில் வெல்ல முடியாதுன்னு தெரியுது. அடுத்ததா சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருள் அப்படிங்கிற பதம். அந்த பதத்துக்கு என்ன அர்த்தம்னா, சுவாமி இவர் தான் நம்ம சுவாமி தான், அதாவது தேசிகர் அவர் தான் செல்வப் பெண்டாட்டி அப்படின்னு சொல்லப்படுறது. செல்வப் பெண்டாட்டின்னா என்ன அர்த்தம்? செல்வம்னா மகாலட்சுமின்னு அர்த்தம். செல்வப் பெண்ணான ஸ்ரீதேவி, அதாவது மகாலட்சுமியோட அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற்றவர் நம் சுவாமி. எப்படி? 3 இடங்களை பார்க்கலாம். யாரோ சிலர் இவர்கிட்ட செல்வம் நிறைய இருக்குது அப்படின்னு ஏவி விட்டா, போய் அவர்கிட்ட போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னால், ஒரு ஏழை பிராமண பையன் இவர்கிட்ட வந்து செல்வம் வேணும்னு பிரார்த்திக்கிறான். இவரோ உஞ்சிவிருத்தி பிராமணர். இவர் என்ன பண்ணார்? மகாலட்சுமி தாயார்கிட்ட அதீத பக்தி உடையவர் இல்லையா இவர், உடனே ஸ்ரீஸ்துதியை பாடினர். தங்க மழை அப்படியே பொழிஞ்சது. அது அத்தனையும் அந்த ஏழை பிராமணனை பையனை நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டார். ஒன்று கூட அதுலேருந்து அவர் எடுத்துக்கல. தன்னுடைய பக்தனுக்காக. யார் பக்தன்? சுவாமி வேதாந்த தேசிகன் மகாலட்சுமி தாயாருடைய பக்தன். அதனால தன்னுடைய பக்தனுக்காக அவனுடைய வாக்கு பொய்க்கக்கூடாதுன்னு ஸ்ரீதேவி நாச்சியாரே இந்த மாதிரி அருள் பண்ணிட்டா. இது ஒரு சாட்சி. இதுக்கும் மேலே பாதுகா சகஸ்ரம் பாடினார்னு சொன்னோம் இல்லையா, இவர் சாதித்த அந்த பாதுகா சகஸ்ர ஸ்லோகத்தை ரொம்ப ஸ்லாகிச்சு கொண்டாடி சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்னு ஒரு பெரிய பட்டத்தையே கொடுத்துட்டா ஸ்ரீதேவி நாச்சியார், மகாலட்சுமி தாயார். 3வதா அடுத்த பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, சுவாமி ஆளவந்தார் சதுஸ்லோகி அப்படின்னு ஒரு கிரந்தத்தை அருளியிருக்கார். இந்த கிரந்தத்துக்கு நம் சுவாமி தான் வியாக்கியானம் அருளியிருக்கார். இந்த சதுஸ்லோகியில் முதல் ஸ்லோகத்தில் ஸ்ரீவித் ஏவச்ச நாமதே பகவதி ப்ரூமக்கதம் துவாம் பயம் அப்படிங்கிற இந்த முதல் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு சுவாமி தேசிகர் வியாக்கியானம் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அம்மா மகாலட்சுமி தாயே, உன்னோட ஸ்ரீங்கிற இந்த நாமத்தோட பெருமை அளவிட முடியாது. அதை எங்கள் வாயால் நாங்கள் சொல்லி மாளாது. ஸ்ரீங்கிறவள் யார் அப்படிங்கிறத பலர் விதமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கா. சிலர்லாம் சொல்கிறா ஸ்ரீங்கிறவள் ஜீவாத்மா அப்படின்னு சொல்கிறா. சிலர் சொல்கிறா பிரகிருதி தத்துவம்தான் ஸ்ரீஹி அப்படிங்கிறா. வேறு சிலர் சொல்கிறா ஸ்ரீங்கிறவள் ஜீவாத்மாவை விட உயர்ந்தவள், ஆனால் பகவானை விட தாழ்ந்தவள் அப்படிங்கிறா. வேறு சிலர் சொல்கிற ஸ்ரீங்கிற என்டிட்டியே கிடையாது, அது பகவானுடைய மாயா சக்தி அப்படின்னு சொல்கிறா.
அவ சொன்ன இத்தனையும் நம் சுவாமி தேசிகன் என்ன பண்ணினார்? நிரசனம் பண்ணி தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ரீங்கிறவள் யார் தெரியுமா? பகவானுக்கு சரிசமமானவள் அப்படின்னு இவர் இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் அருளினர். லக்ஷ்மியா சக ரிஷிகேச தேவியா காருண்ய ரூபையான்னு லக்ஷ்மியோடு சேர்ந்த ரிஷிகேஷன் அப்படின்னு பராசர முனிவரும் சொல்லியிருக்கார் இந்த ஸ்லோகத்தில். பெருமாளுக்கு என்னென்ன குணங்கள் உண்டோ, என்னென்ன சக்திகள் உண்டோ, என்னென்ன ரூபம், என்னென்ன சொரூபம், என்னென்ன விபூதி உண்டோ அத்தனையும் ஸ்ரீயாகிற மகாலட்சுமி தாயாருக்கும் உண்டு அப்படிங்கிறார்கள். பெருமாளும் தாயாரும் சேர்ந்த தத்துவம்தான் பரதத்துவம் அப்படின்னு ஸ்தாபிதம் பண்ணினார் நம் சுவாமி. இதை தானா சொல்லலை, பிரமாணங்கள் அதை எடுத்து நிரூபணம் பண்ணினர், அதை எடுத்து ஸ்தாபிதம் பண்ணினர். சுவாமி ராமானுஜரும் பகவத் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய அப்படின்னு பகவானுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றமுடையவள், அவனுக்கு ஈக்குவல் ஆனவள்னு சரணாகதி கத்தியத்தில் சொல்லியிருக்கார். இப்படி பூர்வாச்சாரியர்கள் சொன்னதை மேற்கோள் காட்டி வியாக்கியானம் பண்ணியிருக்கார் நம் சுவாமி. அதனால ஸ்ரீ மகாலட்சுமி என்ற பரிபூர்ண கடாட்சத்துக்கு பாத்திரமானவர் நம் சுவாமி. அதனால இவரை நம்ம செல்வ பெண்டாட்டி அப்படின்னு அழைக்கலாம். இவர் ஸ்ரீஸ்துதி, பூஸ்துதி, கோதாஸ்துதின்னு தாயார் பேரில் இந்த ஸ்துதிகள்லாம் பாடியிருக்கார். ஸ்ரீ தத்துவங்களை எல்லாம் நிலைநாட்டினார் இவர். அந்த ஸ்துதிகளில் உள்ள அர்த்த விசேஷங்களை நாங்கள் அறியும்படியும் அவைகள் எங்களுடைய புந்தியில் புகும்படி தாங்கள் கடாட்சிக்கணும்னு ஒரு சிஷ்யன் ஆச்சாரியரான தேசிகரை பிரார்த்திப்பதாகவும் சுவாமியினுடைய பெருமையை எடுத்துரைப்பதாகவும் அமைந்துள்ளது இந்த பாசுரம். அவருக்கு மங்களம் பாடி அமைகிறேன். தூப்புல் குலமணி திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.